ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லாங் லெக்ஸ். இந்த படத்தை இயக்குறது பார்த்திங்கன்னா ஆஸ்குட் பெக்கின்ஸ். இது ஒரு ஹாரர் மூவி. இதில் ரெண்டு முக்கியமான கேரக்டர், மைக்கேல் மன்ரோ, கடைசியில் வந்து நிக்கோலஸ் கேஜ்னு வருவாங்க. இந்த ஹாரர் படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் இருக்குது. அதாவது ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இது ஒரு பேய் படம் மாதிரியும் சேர்ந்து அமானுஷ்ய சக்தி எல்லாம் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இது வந்து ஒரு சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸு, 7 அது மாதிரி படம் மாதிரி சஸ்பென்ஸாக போகுது படம் ஃபுல்லாக. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோ மூமெண்ட்டில் இந்த படம் போயின்ட்டுருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1970 ஆர்கானில் ஒரு பனி பிரதேசமாக இருக்கிற ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை காட்டுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பர்த்டே கிஃப்ட் தர மாதிரி அவர் கத்துவார். ஃபஸ்ட்டு சீனே கத்துவார். அப்புறம் டைட்டில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1990 இந்த லீ ஹாக்கர் அப்படின்ற பொண்ணு வந்து FBI இதுவாகிடும். ஸோ இப்போ அந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலை சம்பவங்கள் நடக்கும். குடும்பமாக சாவாங்க. அப்போ வந்து அந்த சாவு வந்து எப்படி நடக்குது, தற்கொலைகள் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. சிம்பிள்ஸு, ஒரு சிம்பிள்ஸ்லாம் நிறைய அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சாத்தனோட குறியீடு மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்கும். அப்போ வந்து இந்த குடும்பங்கள்லாம் சாகிற இதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா ஒத்துமை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் வந்து 9 வயசு பொண்ணு ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா 14 ஜனவரி வர மாதிரி ஒரு இன்னும் அட்டாச் ஆகும். எல்லோரும் கூட வந்து ஒரு சிங்காக வந்து குடும்பம் தற்கொலை சாவது. அப்போ அவங்க அந்த சாவறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்த்டேக்கு 6 நாள் முன்னாடியோ 6 நாள் பின்னாடியோ அது மாதிரி ஒரு கோயில்ஸ் நடக்கும். அப்போ இது வந்து பைபிளோட ஒரு வாசகத்தையும் இந்த வந்து அந்த டேட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு ஷேப் வந்து ஒரு சாத்தானிக் சிம்பிள்ஸ் ஷேப் வந்து மிஸ் ஆகும். அப்போ வந்து அதை மேட்ச் பண்ணி அவள் பார்த்துன்னு இருப்பாள். அப்போ இவரோட சீஃப் வந்து கார்டன் ஒருத்தருப்பார். அவளுக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் அவருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் அந்த ஒரு பொம்மை மாதிரி ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையோட தலை வந்து காலியாக இருக்கும். ஸோ இது பண்ணின்னு போகும்போது இவங்க சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு கொலை பண்ணுறதை காட்டுவாங்க. இந்த லீ கார்ட்டரோட பொண்ணு வீட்டில் இந்த சின்ன வயசில் இருக்கிற பொண்ணு இதில் காட்டுவாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு பிஹேவியர்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வந்து FBI வந்து லீ ஹாக்கை வந்து ஒரு லாங் லெக்குன்றவன் என்னோட ரூமுக்கு போய் அவள் வந்து என்கொயரி பண்ணுவாள். அப்போ வந்து அவன் சில இன்ஸ்லாம் கொடுப்பான். அப்போ வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒருத்தன் வந்து அவங்க அம்மா சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு வரும். ஸோ இப்படிலாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி பார்த்தா லீ ஹாக்கர் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு லாங் லெக்ஸ்ன்ற சீரியல் கில்லரோட தடை அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் கார்ட்டரோட வீட்டுக்கே வந்து அவங்க அம்மா வந்து பொம்மை கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த கார்ட்டர் வந்து ஒரு தற்கொலை பண்ணுற மாதிரி பண்ணுவான். அப்போ இந்த லீ ஹாக்கர் என்ன பண்ணுறான்றது தான் கடைசி கிளைமேக்ஸு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மியூசிக்கில் வந்து அந்த இதெல்லாம் வந்து தெரியாமல் போச்சு. ஆனாலும் படம் வந்து ஹாரராக ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக படத்தோட கதை போச்சு. கடைசி கிளைமேக்ஸ் 5 நிமிஷம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஹாரர் பீரியலுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.